ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கைப்பற்றினப்போ இலங்கையும் சேர்த்து கைப்பற்றி பிரிட்டிஷ் இந்தியான்னு ஒரே நாடா கொண்டு வந்தாங்க. ஆனா 1947 இந்தியாவுக்கு மட்டும் தனியா சுதந்திரம் கொடுத்த பிரிட்டிஷ் அப்பவே இலங்கைக்கும் சேர்த்து கொடுத்திருந்தா இன்னைக்கு இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து மிகப்பெரிய நாடா இருக்கும். அதுக்கப்புறம் 1948 இலங்கைக்கு சுதந்திரம் கொடுத்தப்போ பல ஆட்சி மாற்றங்கள், பல உள்நாட்டு கலவரங்கள்னு பல பிரச்சனைகளை சந்திச்ச இலங்கை அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சுற்றுலா தலங்களை வச்சு வளர ஆரம்பிச்சது. இப்போ 2019 ஒரு பொருளாதார சரிவு ஏற்பட்டு மறுபடியும் பிரச்சனையில மாட்டி பல உலக நாடுகள் கடன் வாங்குது இலங்கை. இலங்கை இந்த அளவுக்கு வறுமைக்கு போயிருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இலங்கை தெரியுமா? நறுமண பொருட்களை ஏற்றுமதி செய்யறதுல உலகத்திலேயே முதல் இடத்துல இருந்தது இலங்கை தான். அந்த டைம்ல உலக பணக்காரர்களான எகிப்தியர்கள், ரோமானியர்களுக்கு நறுமண பொருட்களை ஏற்றுமதி செஞ்சு பொருளாதாரத்துல கொடி கட்டி பறந்த நாடு இலங்கை. இன்னைக்கு இலங்கை உலக நாடுகள்ட்ட எல்லாம் உதவி கேட்டுட்டு இருக்கு. ஆனா ஒரு டைம்ல உலகத்துக்கே பொருளாதார உதவி செஞ்சதும் இது இலங்கை தான்.